தமிழ்நாட்டின் முதல் பார்வை செய்திகளை வழங்குவதற்காக நான் கார்த்திகா கண்ணன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரிலிருந்து 10,000 துணை ராணுவ வீரர்கள் விரைவில் வாபஸ். மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. எஸ்பி பாலசுப்ரமணியம் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடம். பூரண நலம் பெற கூட்டு பிரார்த்தனை நடத்த இளையராஜா, பாரதி ராஜா உள்ளிட்டோர் வேண்டுகோள். கோவை மாநகராட்சி பள்ளிகளில் இந்தியை 3வது மொழியாக கற்க விருப்பமா என கேட்கப்பட்ட விவகாரம். தவறான தகவல் பரப்பியோர் மீது நடவடிக்கை என மாநகராட்சி அறிவிப்பு. முற்றுகை போராட்டம் வாபஸ். கோவையில் நீட் தேர்வு பயத்தில் மாணவி தற்கொலை. தேனியில் ஆன்லைன் வகுப்பு புரியவில்லை என 10ஆம் வகுப்பு மாணவர் தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். நீட் மரணங்களுக்கு மத்திய மாநில அரசுகளை பதில் சொல்ல வேண்டும் என மு க ஸ்டாலின் காட்டம். தமிழகத்தில் மேலும் 5,795 பேருக்கு கொரோனா பாதிப்பு. ஒட்டுமொத்த பாதிப்பு 3.5 லட்சத்தை கடந்தது. கொரோனா தொற்றால் ஒரே நாளில் 116 பேர் உயிரிழப்பு. சேலம் மாவட்டத்தில் கிடா விருந்தில் ருசி பார்த்த 3 அடுத்தடுத்து உயிரிழப்பு. பந்தையில் பங்கேற்ற 200 பேருக்கு கொரோனா பரிசோதனை. லடாக் எல்லைப்பகுதிக்கு உடனுக்குடன் ராணுவ தளவாடங்களை அனுப்புவதற்காக மணாலி மற்றும் லே ஆகிய பகுதிகளுக்கிடையே புதிய பாதையை இந்தியா அமைத்து வருகிறது. லடாக் எல்லைப்பகுதியில் சீனாவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு பிறகு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது. சீனாவுக்கு நிகராக எல்லை நெடுக படை வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரித்ததுடன் பாலங்கள் கட்டுவது, பாதைகளை செப்பனிடுவது என பல்வேறு பணிகளை இந்தியா போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் லே பகுதிக்கு 3வது பாதையை பாதுகாப்புத்துறை அமைக்க தொடங்கியுள்ளது. நிமு பதம் சர்சா மார்க்கத்தில் இப்புதிய பாதையை இந்தியா அமைத்து வருகிறது. புதிய பாதையால் ஏற்கனவே உள்ள 2 பாதைகளை காட்டிலும் லே பகுதிக்கு ராணுவ தளவாடங்கள் வெகு எளிதாக கொண்டு செல்ல முடியும் என்றும் இதனால் பல மணி நேர பயணம் மீதமாகும் என்றும் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வாகனங்கள் செல்லக்கூடிய உலகின் மிக உயரமான கர்துங்லா பாதை வழியாக கிடைக்கும் இப்பாதை பல பனிக்கட்டி படலங்களை எளிதில் கடந்து செல்லக்கூடியதாகும். இதனிடையே ஜம்மு காஷ்மீரிலிருந்து 10,000 துணை ராணுவப்படை வீரர்களை உடனடியாக திரும்பப் பெற மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. காஷ்மீர் மாநிலத்திற்கான சிறப்பு மற்றும் மாநில அந்தஸ்தை ரத்து செய்யும் சட்டம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. இதனையொட்டி ஜம்மு காஷ்மீரில் கூடுதல் பாதுகாப்புக்காக துணை ராணுவப்படையினர் குவிக்கப்பட்டனர். தற்போது ஓராண்டு நிறைவு பெற்றுள்ள நிலையில் துணை ராணுவப்படையின் 100 கம்பெனிகளை, அதாவது 10,000 வீரர்களை உடனடியாக திரும்பப் பெற மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. காஷ்மீரின் தற்போதைய நிலையை ஆய்வு செய்த உள்துறை அமைச்சகம் இந்த முடிவை மேற்கொண்டுள்ளது. பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எஸ்பிபி விரைவில் பூரண நலம் பெற்று மீண்டு வர இன்று மாலை 6 மணிக்கு கூட்டு பிரார்த்தனை நடத்த திரையுலகினர் அழைப்பு விடுத்துள்ளனர். கொரோனா தொற்று காரணமாக கடந்த 5ஆம் தேதி முதல் தனியார் மருத்துவமனையில் எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அங்கு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு செயற்கை சுவாசம் மற்றும் எக்மோ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்நிலையில் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் நேற்று கூறியுள்ளது. எஸ்பிபியின் உடல்நிலையை மருத்துவ வல்லுநர்கள் குழு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இருப்பினும் முக்கிய உறுப்புகளின் செயல்பாடுகள் தற்போது திருப்திகரமாக இருப்பதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. எஸ்பி பாலசுப்ரமணியம் விரைவில் பூரண நலம் பெற்று வர கூட்டு பிரார்த்தனை நடத்த இயக்குநர் பாரதி ராஜா அழைப்பு விடுத்துள்ளார். எஸ்பிபிக்காக இயற்கை எண்ணெயை பிரார்த்திக்கும் வகையில் இன்று மாலையில் 6 மணிக்கு தங்களுக்கு பிடித்த எஸ்பிபி பாடலை ஒலிக்கவிட்டு அவருக்காக பிரார்த்தனை செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதனிடையே இசையமைப்பாளர் இளையராஜா, ஜி.வி. பிரகாஷ், நடிகர்கள் சத்யராஜ், விவேக் உள்ளிட்டோர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஒரு நிமிடம் மௌன பிரார்த்தனை உடன் அவர் பாடிய பாடலை நாம் ஒலிபரப்புகிறோம். அது எந்த பாடலாக இருந்தாலும் சரி, அவர் பாடல் ஒலிக்கும் பொழுது அதில் ஒரு ஜீவன் இருக்கும். நாமெல்லாம் பிரார்த்திக்கும் பொழுது ஒரு ஜீவன் இருக்கும். பேரன்புமிக்க ரசிக பெருமக்களே, மாலை 6 மணிக்கு நடைபெறுகின்ற எஸ்பிபிக்காக நடைபெறுகின்ற கூட்டு பிரார்த்தனையில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு
பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர் தட்டி எழுப்பி மீண்டும் பழைய வீரத்துடன் பழைய பாவனையுடன் பாட எல்லாம் வல்ல இறைவனை அணுக வேண்டும். அதற்கு ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்வோமே. நாளை, அதாவது 20 ஆகஸ்ட் மாலை 6 மணிக்கு இல்லை 1 நிமிஷமோ இல்லை 2 நிமிஷமோ மனசார அவர் நல்லபடியாக இருக்கணும்னு ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்வோம். வேணும்னா அவர் பாடின ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டே அதை செய்வோம். உங்களுடைய குரல் வளம், நான் கதாநாயகனாக ஒரு 100 படத்தில் நடித்ததுக்கு மிக முக்கியமான காரணமாக கருதுகிறேன். மெதுவாக ஒரு காதல் பாட்டு, கொடியிலே மல்லிகைப்பூ, ஆண்டவனை பார்க்கணும் அவனுக்கு ஊற்றணும் சொல்லிகிட்டே போகலாம். அதனால் நீங்கள் பூரண குணமடைஞ்சு வரணும்னு பொதுநலத்தோடு வாழ்த்துறேன், சுயநலத்தோடையும் வாழ்த்துறேன். சீக்கிரம் குணமடைஞ்சு வந்துடுங்க பாலு சார். Let's come together and pray for the speedy recovery of legendary singer SPB sir. Be a part of the mass prayers on 20th August evening 6 p.m. from your respective places. Let's make sure that his voice is heard again. Get well soon, SPB sir. நம்முடைய SPB சாருக்காக நாம் ஒரு நிமிஷம் பிரார்த்திக்கலாம். நாளை மாலை 6 மணிக்கு இந்திய நேரப்படி உலகம் ஃபுல்லாக ரசிகர்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அவங்கவுங்க தேசத்தில் இந்திய டைம் மாலை 6 மணின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அவர் மீண்டு வர வேண்டும். 1000 நிலவே வா என்று தன் வாழ்க்கையை ஆரம்பித்தவர் 1000 பிறைகள் காண வேண்டாமா? உலகமெல்லாம் வாழ்கின்ற தமிழ் நெஞ்சங்கள் ஒன்று கூடி ஒரே குரலாக, இறைவா இங்கே எஸ்பிபியை கூட்டிட்டு வா, மறுபடியும் கொண்டு வந்து மைக்கு முன்னாடி நிறுத்து அப்படின்னு நம்ம ப்ரேயர் பண்ணால் அவர் வருவார். மெல்ல இதை செய்வோம் நான் நம்புகிறேன். அற்புதங்களை தமிழ் சினிமாவில் நிகழ்த்திய பாடல் ஆசான் இன்று மருத்துவமனையிலிருந்து மீண்டு வரும் வரத்திற்காக காத்திருப்பதாக கூறியுள்ள நடிகர் சிலம்பரசன், இயக்குனர் பாரதி ராஜாவின் முன்னெடுப்பின்படி இன்று மாலை 6 மணிக்கு அனைவரும் SP பாலசுப்ரமணியத்தின் பாடலை ஒலிக்கவிட்டு அவருக்காக பிரார்த்திக்கும்படி கேட்டுக் கொண்டுள்ளார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் மொக்ராந்த் சாலி என்ற நபர் சுமார் 2 லட்சம் மதிப்பில் தங்கத்தாலான முகக்கவசத்தை தயாரித்துள்ளார். நாசிக்கின் கோல்டுமேன் என அழைக்கப்படும் இவர் 2.25 கிலோ தங்கத்தை உடலில் ஏற்கனவே அணிந்துள்ளார். இந்நிலையில் தற்போது கொரோனா அச்சுறுத்தலை எதிர்கொள்ள தங்கத்தாலான முகமூடி அணிந்து உலா வருவது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. கர்நாடகாவில் பல்கலைக்கழகத்திற்குள் பேராசிரியரை சக பேராசிரியரை கன்னத்தில் அறைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கலபுராகி பல்கலைக்கழகத்தில் தாவரவியல் துறை தலைவராக பேராசிரியர் வித்யாசாகர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அதே பல்கலைக்கழகத்தில் சைக்காலஜி துறை பேராசிரியராக இருந்து வரும் மேலகேரி மாணவர் ஒருவரை முதுகலை படிப்பில் சேர்ப்பதற்காக வித்யாசாகரிடம் அணுகியுள்ளார். ஆனால் வித்யாசாகர் மறுத்துவிட்டதால் அவருடன் தகராறில் ஈடுபட்டார். ஒரு கட்டத்தில் வித்யாசாகரின் கன்னத்தில் அறைந்தார். இந்த காட்சிகள் அனைத்தும் CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலகேரி மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் மிகப்பெரும் ஏற்றுமதி ஆர்டரை பெறும் தருவாயில் உள்ளது. மொரீஷியஸ் நாட்டுக்கு 72,000 டன் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் ஒப்பந்தத்தை கைப்பற்றும் நிலையை IOC எட்டியிருக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி பெட்ரோல், விமான எரிபொருள் உள்ளிட்டவற்றை வரும் நவம்பர் முதல் IOC நிறுவனம் மொரீஷியஸுக்கு ஏற்றுமதி செய்யும் என்றும், கொரோனா ஊரடங்கால் இந்தியாவில் எரிபொருள் தேவை பெருமளவில் குறைந்ததே இதற்கு முக்கிய காரணம் என பெயர் வெளியிட விரும்பாத அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பொற்கோவில் நேற்றிரவு விளக்கொளியில் மின்னியது. சீக்கியர்களின் மத குருக்களில் ஒருவரான குரு கிரந்த் சாஹிப்பின் பிறந்தநாளையொட்டி பொற்கோவில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேலும் இருண்ட வானை வெளிச்சமாக்கும் வகையில் கண்களுக்கு விருந்தளிக்கும் வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன.
கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று வேலூருக்கு பயணம் மேற்கொள்கிறார். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டத்திற்குட்பட்ட 3 பணிகளுக்கு வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அடிக்கல் நாட்டும் முதலமைச்சர் முடிவுற்ற 13 திட்டப் பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். இதேபோல் 18,589 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் முதல்வர் மதியம் தருமபுரிக்கு சென்று கொரோனா தடுப்பு பணி குறித்து ஆய்வு நடத்துகிறார். இதனிடையே தருமபுரிக்கு முதலமைச்சர் வருகை தருவதையொட்டி நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் நேரில் ஆய்வு செய்தார். சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரத்தில் நடைபெற்ற கிடா விருந்தில் பங்கேற்ற 3 அடுத்தடுத்து உயிரிழந்ததால் அதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. கடந்த வாரம் நடைபெற்ற விருந்தில் பங்கேற்ற ஒருவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். ஆனால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவரின் தந்தை திடீரென உயிரிழந்தார். அத்துடன் முதியவரின் எதிர் வீட்டில் வசித்த 20 வயது இளம்பெண் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த 65 வயது மூதாட்டியும் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். இதனையடுத்து 200 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டு அனைத்து வீடுகளில் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டது. கோவையில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்த காவலரின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பொள்ளாச்சி ஆனைமலையைச் சேர்ந்த 30 வயதான மின்ஹாஜுதீன் திருப்பூர் காமநாயக்கன் பாளையம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்தார். இவருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து கோவை பூ மார்க்கெட் ஹைதர் அலி திப்பு சுல்தான் மயானத்தில் இஸ்லாமிய மதப்படி அவரது உடலுக்கு சடங்குகள் செய்யப்பட்டன. பின்னர் 24 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. சென்னை வடபழனி காவல் நிலைய சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் கண்ணன் மாமூல் பணம் வசூல் செய்வதாக வெளியான வீடியோ குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அங்குள்ள திருமண மண்டபத்தில் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்த இவர் கவரில் பணம் வாங்கி பாக்கெட்டில் வைத்து செல்கிறார். ஆனால் தனிப்பட்ட முறையிலான கொடுக்கல் வாங்கலை தவறாக சித்தரித்து தன்னை சிக்கலில் மாட்டிவிடும் நோக்கில் வீடியோ வெளியிட்டுள்ளதாக ஆய்வாளர் கண்ணன் தெரிவித்துள்ளார். இருப்பினும் துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் லஞ்சம் வாங்கியது உண்மை என நிரூபிக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஊரடங்கு காரணமாக பொருளாதார நெருக்கடியில் தவிக்கும் ஏழை மாணவர்களின் நிலை கருதி 1 வருட கல்வி கட்டணத்தை ரத்து செய்த தனியார் கல்லூரிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே ஏனாதி ராஜப்பா கலைக்கல்லூரி இயங்கி வருகிறது. இங்கு அப்பகுதியில் உள்ள ஏழை எளிய குடும்ப பின்னணியை கொண்ட மாணவர்களை அதிகம் பயில்கின்றனர். இந்நிலையில் கொரோனா ஊரடங்கை கருத்தில் கொண்டு கல்வி கட்டணம் மற்றும் தேர்வு கட்டணத்தை செலுத்த தேவையில்லை என கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த ஆண்டுக்கான முழு கட்டணம் கல்லூரிக்கு செலுத்த வேண்டிய, அதாவது 2 செமஸ்டருக்கும் கட்ட வேண்டிய இந்த கட்டணத்தை நாம் முழுவதுமாகவே அவர்களுக்கு பிரிவு பண்ணி கொடுப்போம். அதன் மூலம் அவர்கள் படித்து +2 முடித்த பிறகு படிப்பை தொடர்வதற்கு தயங்கி கொண்டிருந்த சூழ்நிலை மாறி எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அந்த திட்டத்தை கலந்து வசித்தோம். சென்னை பட்டாபிராம் பகுதியில் இரவு பணி முடித்து வருவோரை மிரட்டி செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபடும் கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மகாத்மா காந்தி சாலை பகுதியைச் சேர்ந்த அருண் பணி முடிந்து நள்ளிரவில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது 2 சக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் அவரை தாக்கிவிட்டு 24,000 ரூபாய் மதிப்பிலான செல்போனை பறித்துச் சென்றது. இதில் அவருக்கு தலையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டு 12 தையல்கள் போடப்பட்டன. மேலும் அதே கும்பல் அருகில் உள்ள எண்ணெய் கடையில் பூட்டை உடைத்து 10,000 ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்தது தெரியவந்துள்ளது. கொப்பரை தேங்காயின் கொள்முதல் விலையை அதிகரிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழகத்தில் 4.40 லட்சம் ஏக்கரில் தென்னை விவசாயம் செய்யப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு விவசாய பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையாக கொப்பரை தேங்காய் கிலோவுக்கு 99 ரூபாய் 60 காசுகள் நிர்ணயித்திருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக கஜா புயல் மற்றும் பூச்சிகளால் தென்னை விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் கொரோனா ஊரடங்கு காரணமாக வேலையாட்கள் இல்லாமல் கூடுதல் செலவு ஆவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போது தென்னை விவசாயிகள் சந்தித்து வரக்கூடிய சவால்களை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச ஆதார விலையை கிலோவுக்கு 99 ரூபாயிலிருந்து 125 அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் தென்னை விவசாயிகளை பாதுகாக்க இந்த விலையை உயர்த்தித் தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார்.
ஏவிஎம் புரொடக்ஷன் வழங்க கிரீன் மேஜிக் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் உருவாகி வரும் அந்த நாள் திரைப்படத்தின் 2வது போஸ்டர் வெளியாகியுள்ளது. ஆரியன் ஷாம் நடிப்பில் உருவாகியுள்ள இத்திரைப்படம் கிரைம் த்ரில்லர் கலந்த திகில் படமாக உருவாகியுள்ளது. விவி இயக்கத்தில் விரைவில் வெளிவரும் வகையில் தயாராகி வரும் இத்திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நடிகர் ரஜினிகாந்த் ஏற்கனவே வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் தற்போது 2வது போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது. கோவையில் நீட் தேர்வு பயத்தினால் 19 வயது மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அதேபோல தேனியில் ஆன்லைன் வகுப்பு புரியவில்லை என்று 10ஆம் வகுப்பு மாணவன் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். நடந்தது என்ன பார்க்கலாம். கோவை ஆர்எஸ் புரம் வெங்கடசாமி சாலை கிழக்கு பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் ரவிச்சந்திரன். அரசு ஊழியரான இவரது மகள் 19 வயது சுபஸ்ரீ. நாமக்கல் மாவட்டத்தில் சிபிஎஸ்இ பாடப்பிரிவில் 12ஆம் வகுப்பு முடித்தார். கடந்த 2 ஆண்டுகளாக நீட் தேர்வுக்காக தயாராகி வந்தார். கடந்த ஆண்டு நீட் தேர்வில் 451 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்தார். பல் மருத்துவ படிப்பில் இடம் கிடைத்தும் பொது மருத்துவ பிரிவில் சேர வேண்டும் என்பதற்காக கோவையில் உள்ள தனியார் அகாடமியில் பயின்று வந்தார். கொரோனா ஊரடங்கினால் ஒத்திவைக்கப்பட்ட நீட் தேர்வு வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறும் என அறிவிப்பு வெளியானது. இதனால் சுபஸ்ரீ மன உளைச்சலுக்கு உள்ளானதாக கூறப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை மாலை வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். சுபஸ்ரீயின் தாயார் சுமதி அளித்த புகாரின் பேரில் ஆர்எஸ் புரம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மாணவி தற்கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிங்காநல்லூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் நா. கார்த்திக் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் CR ராமச்சந்திரன் ஆகியோர் மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினரை சந்தித்து ஆறுதல் கூறினர். மத்திய மாநில அரசுகள் இன்றைக்கு தொடர்ந்து மாணவர்கள் மீது தொடுத்த அந்த நீட் தேர்வு என்ற அந்த தாக்குதலால் தொடர்ந்து இது போன்ற சாவுகள் மரணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இனியாவது இந்த மத்திய மாநில அரசுகள் நீட் தேர்வை கைவிட்டுவிட்டு எப்பொழுதும் போல தமிழகத்தில் இடஒதுக்கீட்டின் மூலமாக இந்த மருத்துவ படிப்பு ஒதுக்கீடுகளை செய்தால் சாதாரண ஏழை எளிய மக்கள், கிராமப்புற மக்கள், அங்கு வசிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஒரு பயனுள்ளதாக அமையும். இந்த நீட் தேர்வை கொண்டு வந்து மத்திய மாநில அரசுகள் அதை திரும்ப பெற வேண்டும். மாணவர்கள் மத்தியில் இருக்கிற இந்த நெஞ்ச அழுத்தத்தை குறைப்பதற்கு இவர்கள் முன்வர வேண்டும். கோவையில் மாணவி நீட் தேர்வால் தனது வாழ்வை முடித்துக் கொண்ட நிலையில் தேனியில் ஆன்லைன் வகுப்பு புரியவில்லை என 10ஆம் வகுப்பு மாணவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி காமராஜர் தெருவைச் சேர்ந்த பாண்டி என்பவரது மகன் 15 வயதான அபிஷேக். இவர் கொடைக்கானலில் உள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். கொரோனா தொற்று காரணமாக வீட்டிலிருந்தே ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்று வந்தார். அதே நேரம் ஆன்லைன் வகுப்புகள் சரியாக புரியவில்லை என சரிவர பங்கேற்காமல் இருந்தார். இதற்காக தந்தை பாண்டி மகனை கண்டித்துள்ளார். எனினும் அபிஷேக் தொடர்ந்து வகுப்புகளில் பங்கேற்கவில்லை. இந்த நிலையில் மனமுடைந்த மாணவன் புதன்கிழமை காலை வீட்டில் இருந்த பூச்சி மருந்தை அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இதனிடையே ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின், நீட் அச்சத்தால் அனிதாவில் தொடங்கி சுபஸ்ரீ வரை மரணம் தொடர்வதாகவும் அவை கல்விக் கொலைகள் எனவும் கூறியுள்ளார். சுபஸ்ரீயின் பெற்றோருக்கு தாம் ஆறுதல் கூறியதாகவும் இந்த மரணத்திற்கு மத்திய மாநில அரசுகள் பதில் சொல்ல வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கொரோனா காலத்திலும் மாணவர் நலனை கருத்தில் கொள்ளாது நீட் தேர்வை நடத்த மத்திய அரசு துடிப்பதாகவும் எதிர்ப்பது போல் காட்டிக்கொண்டு மாநில அரசு கைகட்டி கிடப்பதாகவும் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சாத்தூர் அருகே பட்டாசு கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து வீணாயின.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கோவில்பட்டியைச் சேர்ந்த வெற்றிவேல் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு கடை உள்ளது. இந்த கடை பண்டிகை காலங்களில் திறக்கப்பட்டு பட்டாசுகள் விற்பனை செய்யப்பட்டு வந்தன. ஆனால் கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த 3 மாதங்களாக கடை செயல்படாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று மாலை திடீரென கடையில் தீ விபத்து ஏற்பட்டு பட்டாசுகள் வெடித்து தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனையடுத்து சாத்தூர் மற்றும் கோவில்பட்டியில் இருந்து வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். பட்டாசு கடை அருகே உள்ள பெட்ரோல் நிலையத்திற்கு தீ பரவாமல் துரிதமாக செயல்பட்டு அணைக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மேலும் விபத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் வீணானதாகவும் மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கோவை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பத்தில் இந்தியை 3வது மொழியாக கற்க விருப்பமா என கேட்கப்பட்ட சம்பவம் நேற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளியில் கடந்த 17ஆம் தேதி முதல் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருகின்றன. இதேபோல் கோவை மாநகராட்சியில் உள்ள பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டு வருகிறது. விண்ணப்பத்தின் 14வது பகுதியில் இந்தியை 3வது மொழியாக எடுத்துக் கொள்கிறீர்களா அல்லது கைத்தொழில் பாடம் எடுக்க விரும்புகிறீரா என்று கேட்கப்பட்டிருந்தது. தமிழகத்தில் இருமொழி கொள்கையே நீடிக்கும் என்று தமிழக அரசு கூறி வரக்கூடிய நிலையில் இந்த பள்ளியில் 3வது மொழியாக இந்தியை கற்க விரும்புகிறீர்களா என்று கேட்கப்பட்டிருப்பது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் மறைமுகமாக இந்தியை திணிக்க முயற்சி நடைபெறுவதாக கோவை மாநகராட்சி பள்ளியில் விநியோகிக்கப்பட்ட விண்ணப்பத்தை திரும்ப பெறாவிட்டால் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று தந்தை பெரியார் திராவிடர் கழகம் எச்சரித்துள்ளது. இந்த விண்ணப்பத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். இல்லாவிட்டால் நாளை காலை 20ஆம் தேதி காலை 11 மணிக்கு கோவை மாநகராட்சிக்கு முன் தந்தை பெரியார் திராவிடர் சார்பிலே முற்றுகை போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம். அதே சமயம் மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்படுவதில்லை என்றும் மாநகராட்சி மீது அவப்பெயர் ஏற்படுத்த முயன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநகராட்சி ஆணையர் ஸ்வரன்குமார் ஜிடாவத் எச்சரித்துள்ளார். இது ஏதோ பழைய பேப்பர் தான் எடுத்துகிட்டே போடுற மாதிரி இருக்கலாம். பட் இப்போ 2 வருஷமாக இது பண்ணுறதில்லை. இது 3வது கல்வி ஆண்டு. அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸாக நம்ம எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை எந்த ஸ்கூல்லையும் நம்ம கொடுக்கவே இல்லை. தவறான தகவல் யாரும் பரவி விட்டுறாங்க. அவங்களோட நோக்கம் என்ன, இது நம்ம விசாரிச்சுட்டு ஒருவேளை உள்நோக்கத்தோட மாநகராட்சி கெட்ட பேர் வர மாதிரி அவங்க செயல்படுத்தல் இருந்தால் கண்டிப்பாக நம்ம துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்துருவோம். இதனிடையே மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு 3வது மொழி கற்கும் வாய்ப்பு பறிக்கப்பட்டுள்ளதாகவும் இனி இந்தி மொழி கற்றுக் கொடுக்கப்படும் என்றால் அதனை வரவேற்பதாகவும் பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் தெரிவித்தார். மாநகராட்சி பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஏழை மாணவ மாணவருக்கு இதுவரை 3வது மொழி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்தியின் மீது இருந்த விரோதம் அது திணிப்பு காரணமாகத்தான். விருப்பத்தோடு பயில்கின்ற எந்த ஒரு மொழியும் யாருமே எதிர்க்க மாட்டார்கள். 2வது, இன்றைய சூழ்நிலையில் இந்த திணிப்பை எதிர்த்தவர்கள் நடத்துகின்ற அத்தனை பள்ளிக்கூடங்களிலும் மும்மொழி கொள்கை, அது மட்டுமல்ல விருப்பப்படுகின்ற மொழி, அதுவும் மட்டுமல்ல இந்தி பயிற்றுவிக்கப்படுகிறது. அத்தனை CBSE பள்ளிகளிலும் அத்தனை திமுக காரர்கள் பள்ளிக்கூடங்களிலும் இது பயிற்றுவிக்கப்படுகிறது. அப்போ வசதியானவர்களுக்கு 3வது மொழி கிடைக்கிறது. தமிழகத்தில் இருமொழி கொள்கையே தொடரும் என்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இதுபோன்ற மற்ற பள்ளிகளில் ஏதேனும் புகார்கள் உள்ளதா என்று ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. கோவையில் உள்ள 84 மாநகராட்சி பள்ளிகளில் தமிழக அரசு பரிந்துரை செய்த இருமொழி கொள்கையை பின்பற்றுவதாகவும் தவறான செய்தி பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவை மாநகராட்சி அறிவித்துள்ளது. புதிதாக வழங்கும் விண்ணப்பங்களில் ஹிந்தி படிக்க விருப்பமா என்ற கேள்வி இடம்பெறாது என மாநகராட்சி உறுதியளித்திருப்பதால் இன்று நடைபெறுவதாக இருந்த போராட்டம் திரும்ப பெறப்படுவதாக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் செயலாளர் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மீண்டும் 2வது தலைநகர் தேவை என்ற கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் அது மதுரையா திருச்சியா என விவாதங்கள் அனல் பறக்க தொடங்கியுள்ளன. மதுரையை 2வது தலைநகராக்க வேண்டும் என அமைச்சர் RB உதயகுமார் தீர்மானம் நிறைவேற்றியதை அடுத்து அதற்கு அமைச்சர் செல்லூர் ராஜு ஆதரவு தெரிவித்தார். இதனால் தமிழகத்தில் மீண்டும் 2ஆம் தலைநகர் கோரிக்கை குரல்கள் ஓங்கி ஒலிக்க தொடங்கியுள்ளன. RB உதயகுமாரின் கருத்தில் முரண்பட்டுள்ள அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் எம்ஜிஆரின் கனவுப்படி திருச்சியை 2ஆம் தலைநகராக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்டத்தை 2வது தலைநகராக அறிவிக்க வேண்டும். அனைத்து அம்சங்களும் பொருந்திய திருச்சி மாவட்டத்தை ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அறிவித்தார்கள். கோரிக்கை வைப்பதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு என்றும் முடிவை முதலமைச்சர் எடுப்பார் என்றும் அமைச்சர் RB உதயகுமார் கூறியுள்ளார்.
அவங்கவுங்க பகுதிகளில் வளர்ச்சி அடையணும், முன்னேற்றம் அடையணும் என்று கேட்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. எது தேவை, எது தேவை என்பதை மாண்பு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் தேவையான நேரத்தில் தேவையான நடவடிக்கை எடுப்பார். RB உதயகுமார் தலைமையில் இது தொடர்பான கலந்தாய்வு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுரை தொழில் வர்த்தக சங்கத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள கலந்தாய்வில் மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த தொழில் வர்த்தகர்கள் பங்கேற்கின்றனர். திருச்சியை ஏன் 2ஆம் தலைநகராக்க வேண்டும் என கூறும் MGR அமைச்சரவையில் அங்கம் வகித்தவரும் தற்போதைய திருச்சி MPயுமான திருநாவுக்கரசர் இது தொடர்பாக அமைச்சர்கள் வீணாக பேசிக் கொண்டிருக்காமல் அமைச்சரவையை கூட்டி செயலில் காட்ட வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டுடைய 4 எல்லையிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் ஒரு 4 மணி நேரத்தில் திருச்சிக்கு வந்துடலாம். திருச்சி மையப்பகுதி. திருச்சியில் குடிநீர் வசதி, இட வசதி, விமான நிலைய வசதி, ரயில்வே வசதி, போக்குவரத்து வசதி, சாலை வசதி, கல்லூரி வசதிகள், மருத்துவ வசதிகள், இப்படி மக்களுக்கு தேவையான அதிகாரிகளுக்கு, அலுவலர்கள், பணியாற்றக்கூடியவர்களுக்கு தேவையான அனைத்தும் அங்கே இருக்கிறது. எல்லா ஊரும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு, எல்லாரும் நம்ம மக்கள் தான். ஆனாலும் எல்லா மக்களுக்கும் வசதிங்கிற அடிப்படையிலேயும் சென்டருங்கிற அடிப்படையிலேயும் தான் திருச்சியை சொல்றோம். இந்த சர்ச்சைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே பல்வேறு தரப்பினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தடையை மீறி விநாயகர் ஊர்வலம் நடத்தினால் அரசு நடவடிக்கை எடுக்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் நம்பிக்கை தெரிவித்துள்ள நிலையில் அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவோம் என உறுதியளித்த பிறகும் மறுப்பது வருத்தம் அளிப்பதாக இந்து அமைப்புகள் தெரிவித்துள்ளன. ஆண்டுக்கு ஒருமுறை கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு கொரோனா தொற்று காரணமாக தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளித்துள்ள போதும் முன்னெச்சரிக்கையாக தமிழக அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. அரசின் வழிகாட்டு விதிமுறைகளை பின்பற்றி சதுர்த்தி விழா நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என்று பாஜகவும் இந்து அமைப்புகளும் தமிழக அரசை வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் தடையை மீறி விநாயகர் ஊர்வலம் சென்றால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி பத்திரிகையாளர் அன்பழகன் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது விநாயகர் ஊர்வலத்திற்கு தமிழக அரசு ஏற்கனவே தடை விதித்திருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் தடையை மீறுபவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புவதாக கூறி வழக்கை முடித்து வைத்தனர். முன்னதாக தடையை மீறுவோம் என இந்து முன்னணியினர் மிரட்டல் விடுத்திருப்பதாக மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மிரட்டல்களில் இருந்து அரசை காப்பது நீதிமன்றத்தின் வேலை இல்லை என்று கூறி அரசின் உத்தரவுகளை மீறினால் அரசே கவனித்துக் கொள்ளும் என்றும் தெரிவித்தனர். இதேபோன்று விநாயகர் சிலை வைக்கப்படும் என்று கூறும் இந்து முன்னணியினர் மீது நடவடிக்கை கோரிய மற்றொரு மனுவையும் தலைமை நீதிபதியின் உத்தரவை சுட்டிக்காட்டி நீதிபதிகள் சுந்தரேஷ், ஹேமலதா அமர்வு முடித்து வைத்தது. அரசின் கட்டுப்பாடுகளை பின்பற்றி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதாக இந்து முன்னணி உத்தரவாதம் அளித்த பிறகும் விநாயகர் சிலை வைக்க அனுமதி மறுக்கப்படுவது ஏற்புடையது அல்ல என்று பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் தெரிவித்துள்ளார். இந்து முன்னணி சமூக இடைவெளி, தனிமனித இடைவெளியோடு கொரோனாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த ஆபத்திலிருந்து தப்பிவிக்கின்ற விதமாக பல்வேறு ரெகுலேஷன்ஸ், கண்டிஷன்ஸோட இதை நடத்துவதாக உறுதி கூறியிருக்கிறது. கொரோனாவும் ஓரளவுக்கு இறங்கி வருகின்ற சூழ்நிலையில் எந்த பாதிப்பும் ஏற்படாத ஒரு மோடஸ் ஆபரண்டியை உருவாக்கி இருக்கிற சூழ்நிலையில் இதை ஏன் அனாவசியமாக தடை செய்ய வேண்டும் என்பது புரியவில்லை. இது உண்மையிலேயே கொரோனாவுக்கு பயந்தல்ல, இது வேற யாருக்கோ பயந்து தான் தடை நடக்குது. இதேபோன்று பல்வேறு இந்து அமைப்பினரும் விநாயகர் ஊர்வலத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் அரசு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளிக்குமா என இந்து அமைப்புகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. AVT கோல்ட் கப் டீயுடன் இடைவெளி எடுத்துக் கொள்ளும் இந்த நேரத்தில் கொரோனா முன்கள பணியாளர்களுக்கு வணக்கத்தை செலுத்துவோம். காரணமாக ஆர்டர்கள் குறைந்ததால் மாற்று ஏற்பாடாக கொரோனா கவச உடைகளை தயார் செய்ய முடிவு செய்த நிறுவனம் இன்று வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு தரமான உடைகளை தயாரித்து அசத்தியுள்ளது.
இந்நிறுவனம் தயாரிக்கும் நான் ஓவன் துணியால் ஆன கவச உடைகள் முன்கள பணியாளர்களை கொரோனாவிலிருந்து காப்பதோடு அவர்கள் எளிதில் அணியும் வகையிலும் பாதுகாப்பாக சுவாசிக்கும் முறைகளில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பல மாநிலங்களிலிருந்து ஆர்டர்கள் வந்த வண்ணம் உள்ளதால் மேலும் 150 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்க முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கிறார் ஹைடெக் அப்பேரல்ஸ் நிறுவன உரிமையாளர் பழனிசாமி. நிறைய ஆர்டர் வர்ற காரணத்தினால இதை கொஞ்சம் விரிவுபடுத்தி இன்னும் ஒரு 150 பேருக்காவது வேலை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் நாங்கள் முற்பட்டு இருக்கோம். அதுக்குண்டான செயல்பாட்டில் இறங்கிக்கிட்டு இருக்கோம். இது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்களுடைய சில இலை பெண்களுடைய வாழ்வாதாரத்தை கூட்டி அதிகரித்திருக்குன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த துணி தமிழ்நாடு பூரா போகுது, மேற்கொண்டு ஆந்திரா போகுது. சில பேர் வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதை எங்களுக்கு ஜாப் ஒர்க்கு கொடுக்குற முறையிலையும் எங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் தச்சு கொடுத்துட்டு இருக்கோம். கொரோனா ஊரடங்கால் வேலை இழந்து தவித்து வந்த தங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு கொரோனா கவச உடைகள் தைக்கும் பணி கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக ஹைடெக் நிறுவனத்தின் தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு இந்த கொரோனா டயத்துலனால வேலை இருக்குமா இருக்காதோ, அப்படின்னு வருமானம் கிடைக்குமா கிடைக்காதோன்னு நாங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் ஓனர் இந்த ஆர்டர் எடுத்திருக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வருமானத்துக்கு இப்போ நல்லா இருக்குது. இப்போ புதுசாக அந்த கொரோனா கோட்டு தைக்கிறனால எங்களுக்கு புது அனுபவமாக இருக்குது. எங்களுக்கு இப்போ வருமானத்துக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்குது. கொரோனாவால் லட்சக்கணக்கானோர் வேலை இழந்துள்ள நேரத்தில் கொரோனா தடுப்பு உடைகளை தயாரித்து அதன் மூலம் நூற்றுக்கணக்கானோருக்கு புதிதாக வேலைவாய்ப்பை அளித்துள்ளது ஹைடெக் நிறுவனம். நியூஸ் 18 செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் கணேஷ். ஆயிரக்கணக்கானோருக்கு சுகப்பிரசவம் பார்த்த சேலம் பெண் மருத்துவருக்கு தமிழக அரசு சிறந்த மருத்துவருக்கான விருது வழங்கி கௌரவித்துள்ளது. யார் அந்த பெண் மருத்துவர், அவரது சேவை என்ன என்று தற்போது பார்க்கலாம். தன் வாழ்நாளில் ஆயிரக்கணக்கான ஏழை பெண்களுக்கு பிரசவம் பார்த்தவரான சேலம் ஜாகீர் அம்மாபாளையத்தை சேர்ந்த மகப்பேறு மருத்துவர் ஷியாமளா பணி ஓய்வுக்கு பின்னும் இடைவிடாது சேவையாற்றி வருகிறார். ராமநாதபுரத்தில் தன் மருத்துவ பணியை தொடங்கிய ஷியாமளா பல்வேறு நகரங்களில் பணியாற்றிய பின்னர் சேலம் மாவட்ட பயிற்சி அலுவலராக நியமிக்கப்பட்டார். 20 ஆண்டுகளாக அரசு மருத்துவராக பணியாற்றிய காலத்தில் 10,000க்கும் மேற்பட்ட பிரசவங்களை பார்த்தவர் ஷியாமளா. அவற்றில் 9,500 சுகப்பிரசவங்கள் என்பதால் பொதுமக்கள் இவரை சுகப்பிரசவ டாக்டர் அம்மா என்று அன்போடு அழைத்து வருகின்றனர். அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் வாரந்தோறும் ஏழை எளியோருக்கு தனது வீட்டின் அருகே சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தி தேவையான மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி களப்பணியாற்றி வருகிறார். 3 மாதங்களுக்கு ஒருமுறை மலைவாழ் மக்களை தேடிச் சென்று அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவி மட்டுமின்றி உணவு, துணிமணிகளையும் வழங்கி உதவிக்கரம் நீட்டி வருகிறார். இதுவரை 1145 மருத்துவ முகாம்கள் மூலம் 1,10,000 ஏழை கர்ப்பிணிகளுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டுள்ளார். முதல்ல எனக்கு இந்த எண்ணத்தை விளைவிச்சவரே என்னுடைய கணவர் திரு நாகராஜன் அவர்கள் தான். அவர் தான் முதல்ல இந்த மாதிரி ஒரு உதவி பண்ணோன்னு எண்ணத்தை என் மனசில் ஊண்டினார். அதுக்கப்புறம் பல பண உதவினாலையும் மற்ற உதவிகளாலும் என்னை இதை ஊக்குவப்படுத்தி மேலும் செய்யறதுக்கு இது பண்ணாங்க. இது நான் மட்டும் செய்யறதில்ல, எங்களுக்கு ஒரு பெரிய டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த கோவிட்னால எல்லாரும் எக்ஸ்போஸ் ஆக வேண்டாம்னு நான் மட்டும் இந்த கேம்ப்ல இருக்கேன். மற்ற எல்லாம் நிறைய டாக்டர்ஸ் வருவாங்க. சென்னையிலிருந்து பல ஊர்லேருந்து எங்களோட கலந்துக்கிட்டு செஞ்சாங்க. மருத்துவர்கள் தங்கள் கடமையை உணர்ந்து செயலாற்ற வேண்டும் என கூறும் ஷியாமளா ஏழை எளியோருக்கு அவர்களது உடல்நிலையை கருத்தில் கொண்டு அர்ப்பணிப்பு உணர்வுடன் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்துகிறார். எல்லாருமே இந்த மாதிரி கொஞ்சம் பொதுநல சேவையில் ஈடுபட்டாங்கன்னா உங்களுக்கு பெரிய மன நிம்மதி கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம்னா மக்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வியாதிகள் இல்லாமல் நம்மளால தடுக்க கூட முடியும். ஒரு நல்ல இளைய சமுதாயத்தையும் சுகாதாரமான சமுதாயம் எல்லாருமே ஏற்படுத்த முடியும். நம்ம ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருப்பதாக பெருமிதம் கொள்வோர் மத்தியில் தனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து வழிகாட்டியாக இருந்து வருபவர் தனது கணவர் நாகராஜன் தான் என்கிறார் இந்த மருத்துவ சேவகி ஷியாமளா.
இவரை தமிழக அரசு கௌரவித்தது மற்றவர்களுக்கும் ஊக்கமளிக்கும் என்பது உறுதி. நியூஸ் 18 செய்திகளுக்காக சேலத்திலிருந்து செய்தியாளர் திருமலை. தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களின் விகிதம் 83 விழுக்காடாக உயர்ந்துள்ள நிலையில் உயிரிழப்பு 6100 தாண்டியுள்ளது. சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் ஒரே நாளில் புதியதாக 5795 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒட்டுமொத்த பாதிப்பு 3,55,449 அதிகரித்துள்ளது. சென்னையில் ஒரு வாரத்திற்கு பிறகு தொடர்ந்து 6வது நாளாக பாதிப்பு எண்ணிக்கை மீண்டும் 1000 தாண்டியுள்ளது. சென்னையில் புதியதாக 1186 பேர் உட்பட இதுவரை 1,20,245 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் தொற்று மீண்டும் தொடர்ந்து அதிகரிக்கவே செய்யும் என கூறியுள்ள தீவிர சிகிச்சை நிபுணர் ஜானகிராமன், ஏற்கனவே இருந்த கட்டுப்பாடுகளால் தான் தொற்று குறைவது போன்ற தோற்றம் இருந்ததாக தெரிவித்துள்ளார். செகண்ட் லாக்டவுனோட எஃபெக்டா தான் இதை நான் பாக்குறேன். ஏன்னா இங்க முழுவதும் இப்ப இங்க கொரோனா குறைஞ்சிரும் சென்னையில அப்படின்றதுக்கான எந்த அறிகுறியும் நமக்கு தெரியல. அதே சமயத்துல மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிற நோயாளிகளை பார்க்கும் பொழுதும் இங்க உள்ள படுக்கைகளுக்கான டிமாண்ட், அந்த படுக்கைகள் எத்தனை படுக்கைகள் தேவைப்படுது அதற்குரிய இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்க நம்ம இன்னும் கோவிட்ல இருந்து முழுமையா விடுதலை அடைஞ்சிட்டோம் அல்லது குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. சென்னையை தவிர்த்த பிற மாவட்டங்களில் ஒரே நாளில் புதியதாக 4609 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சென்னை, கோவை மாவட்டங்களில் தலா 16 பேர் உட்பட மாநிலம் முழுவதும் மொத்தமாக ஒரே நாளில் 116 பேர் உயிரிழந்தனர். 18வது நாளாக உயிரிழப்பு 100 தாண்டியுள்ளது. தமிழகத்தில் மொத்த கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கை 6123 அதிகரித்துள்ளது. தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் 6384 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். இதன் மூலம் குணமடைவோர் விகிதம் 83.32 விழுக்காட்டை கடந்து மொத்த எண்ணிக்கை 2,96,000 கடந்துள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 65,592 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை பரிசோதனை செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 37,78,249 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் தொற்று எண்ணிக்கை 22,000 நெருங்கியுள்ள நிலையில் திருவள்ளூரில் 21,000 கடந்துள்ளது. சென்னைக்கு அடுத்து இந்த இரு மாவட்டங்களிலும் உயிரிழப்பும் அதிகமாக உள்ளது. தேனியிலும் கோவையிலும் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் கோவையில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 10,000 தாண்டியது. உயிரிழப்பும் 217 உள்ளது. கடலூர், சேலத்திலும் தொற்று தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குமரி, நெல்லையில் தொற்று 8,000 நெருங்கியுள்ளது. தஞ்சாவூரில் மேலும் 114 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல்லில் மேலும் 6 பேர் உட்பட உயிரிழப்பு 100 தாண்டியது. ஈரோட்டில் தொற்று சற்று அதிகரித்துள்ளது. தொற்று குறைவாக இருந்த மாவட்டங்களிலும் தொற்று 1000 கடந்து அதிகரித்து வருகிறது. தூத்துக்குடியில் நாட்டு வெடிகுண்டு வீச்சில் வீர மரணமடைந்த காவலர் சுப்பிரமணியனின் உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. டிஜிபி திரிபாதி இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி துரைமுத்துவை பிடிக்கும் முயற்சியில் அவர் வீசிய நாட்டு வெடிகுண்டு வெடித்து சிறப்பு காவலர் சுப்பிரமணியன் வீரமரணமடைந்தார். மற்றொரு குண்டை வீச முயன்றபோது அது கையிலேயே வெடித்து படுகாயமடைந்த ரவுடி துரைமுத்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவருடைய கூட்டாளிகள் 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். நெல்லை அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட பிறகு காவலர் சுப்பிரமணியன் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இறுதிச் சடங்கில் பங்கேற்க வந்த தமிழக டிஜிபி திருப்பாதி நெல்லை சரக டிஐஜி அலுவலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசியபோது காவலர்களுக்கு போதுமான பாதுகாப்பு கருவிகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் சில நேரங்களில் துரதிருஷ்டவசமாக அசம்பாவிதங்கள் நடந்துவிடுவதாக கூறினார். சில சிச்சுவேஷன்ல அந்த பாதுகாப்பு ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்கு. இது ஒரு எதிர்பார்க்காத ஒரு இன்சிடென்ட். இது ஸோ அந்த மாதிரி ஆக்சிடென்ட்டு ஒரு யூனிக் இன்சிடென்ட் அது நடக்கும். பட் அதனால போலீஸ்க்கு அதுக்கு பாதுகாப்பு இல்லை சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. நம்ம நல்ல டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம், நல்ல வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறோம், நல்ல ட்ரைனிங் பண்ணுறோம். சொந்த ஊரான பண்டாரவிளையில் சுப்பிரமணியன் உடலுக்கு எம்எல்ஏக்கள் சண்முகநாதன், அனிதா ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர், காவலர்கள் மற்றும் ஊர் மக்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட டிஜிபி திருப்பாதி, தென்மண்டல ஐஜி முருகன், டிஐஜி பிரவீன்குமார் அபினவ், தூத்துக்குடி எஸ்பி ஜெயக்குமார், நெல்லை எஸ்பி மணிவண்ணன் ஆகியோர் மயானத்தின் நுழைவு வாயிலில் இருந்து சுப்பிரமணியனின் உடலை சுமந்து வந்தனர்.
மனைவி உள்ளிட்டோர் கண்ணீர் விட்டு கதறி அழுதபடி அஞ்சலி செலுத்தினர். டிஜிபி திருப்பாதி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியதைத் தொடர்ந்து 30 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் காவலர் சுப்பிரமணியனின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. சுப்பிரமணியத்தின் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் நிதி வழங்கவும் அவருடைய குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்கவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளார். சுப்பிரமணியன் உயிரிழப்பிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இதுபோன்ற சம்பவங்கள் தொடராமல் காவலர்களின் பாதுகாப்பை தமிழக காவல்துறை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே தென் மாவட்டங்களில் நடைபெறும் குற்றச்செயல்களை தடுப்பது தொடர்பாக உயரதிகாரிகளுடன் தமிழக டிஜிபி திரிபாதி மதுரையில் நேற்று இரவு ஆலோசனை நடத்தினார். அக்கூட்டத்தில் மதுரை, நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களின் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தேசிய அளவில் தேர்வு முகமை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் மத்திய அமைச்சர்கள் பிரகாஷ் ஜவ்டேகர், ஜிதேந்திர சிங் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது நடப்பு பருவத்தில் கரும்பு குவிண்டாலுக்கு 285 ரூபாயாக உயர்த்தி வழங்க முடிவு செய்திருப்பதாக கூறினர். திருவனந்தபுரம், ஜெய்ப்பூர், கவுஹாத்தி விமான நிலையங்களை தனியார் பங்களிப்புடன் மேம்படுத்தவும் மின் நிதி கழகம் மற்றும் கிராம மின் இணைப்பு கழகத்திடம் இருந்து மாநில மின் உற்பத்தி நிறுவனங்களுக்கு கடன் வழங்க ஒருமுறை தளர்வு அளிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டனர். நாடு முழுவதும் உள்ள 20க்கும் மேற்பட்ட தேர்வு முகமைகளை ஒருங்கிணைத்து ஒரே தேர்வு முகமையாக மாற்ற மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அமைச்சர்கள் தெரிவித்தனர். Of Prime Minister Narendra Modi has taken a historical decision of National Recruitment Agency as well as leasing for operation, development and maintenance of 3 airports of Jaipur, Thiruvananthapuram and also Guwahati. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். வெளி மாநிலங்கள் மற்றும் பிற மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வரும் பயணிகளை தனிமைப்படுத்தும் பணிகளை தீவிரப்படுத்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் ஹர்மந்தர் சிங் உத்தரவிட்டுள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சென்னை ரிப்பன் மாளிகையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் ஹர்மந்தர் சிங் மண்டல அலுவலர்கள் மற்றும் மாநகராட்சி அலுவலர்களுக்கு சில உத்தரவுகளை பிறப்பித்தார். 18ஆம் தேதி ஒரு நாளில் மட்டும் 18,823 பேருக்கு சென்னைக்குள் வர அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் சென்னை வருவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கூறினார். இவ்வாறு வருவோரை தனிமைப்படுத்தி கண்காணிக்கும் பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என ஹர்மந்தர் சிங் உத்தரவிட்டார். குறிப்பாக தொழிற்சாலை மற்றும் இதர அலுவலகங்களுக்கு வேலை காரணமாக வரும் நபர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றாத தனிநபர்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை வேதாந்தா நிறுவனம் நாடினால் தங்கள் கருத்தையும் கேட்க வேண்டும் என்று தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக 2018ஆம் ஆண்டு நடந்த போராட்டத்தில் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை அடுத்து ஆலையை தமிழக அரசு மூடி உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டது. தமிழக அரசின் முடிவு சரியே என்று சென்னை உயர்நீதிமன்றம் செவ்வாய் என்று தீர்ப்பளித்துள்ளது. இந்நிலையில் மேல்முறையீட்டிற்கு உச்சநீதிமன்றம் செல்ல உள்ளதாக வேதாந்தா நிறுவனம் கூறியிருந்தது. அவ்வாறு அந்நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை நாடினால் தங்கள் கருத்தையும் கேட்க வேண்டும் என்று தமிழக அரசு கேவியட் மனுவில் கூறியுள்ளது. இதேபோல ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு சார்பிலும் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அரசு இரட்டை வேடம் போட்டு குழப்பத்தை விளைவிக்காமல் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மருத்துவ இடங்களில் ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு விவகாரத்தில்
கமிட்டி அமைக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் சுகாதாரத்துறை செயலாளருக்கு பதிலாக மாநில மருத்துவ சேவை கழக இயக்குநர் உமாநாத்தை கமிட்டி உறுப்பினராக நியமித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக கூறியுள்ளார். உயர்நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிட்டுள்ளபடி இல்லாமல் வேறு ஒருவரை கமிட்டிக்கு உறுப்பினராக நியமித்திருப்பது எந்த அடிப்படையில் என்பதை முதலமைச்சர் பழனிசாமி தமிழக மக்களுக்கு விளக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் அம்மன் கோவிலில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் உண்டியலை உடைத்து காணிக்கையை கொள்ளையடித்து சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பைப்காரா முத்துராமலிங்கபுரத்தில் அமைந்துள்ள கவாலியம்மன் கோவிலில் நள்ளிரவில் புகுந்த ஒருவர் பொறுமையாக அமர்ந்து உண்டியலை உடைத்து அதிலிருந்து 75,000 ரூபாய் காணிக்கை பணத்தை அள்ளிக்கொண்டு தப்பியுள்ளார். இந்த காட்சிகள் அனைத்தும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சிசிடிவி பதிவின் அடிப்படையில் கொள்ளையரை தேடி வருகின்றனர். பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய விழா பக்தர்களின்றி வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் ஆண்டுதோறும் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான திருவிழா வரும் 29ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பேராலய அதிபர் பிரபாகரன், ஊரடங்கு காரணமாக பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும், இருப்பினும் திருப்பலி நிகழ்ச்சிகளை பேராலய இணையதள பக்கத்தில் ஒளிபரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனா ஊரடங்கால் சொந்த ஊர் சென்ற வடமாநில தொழிலாளர்களை விமானம் மூலம் மதுரை தனியார் நிறுவனங்கள் அழைத்து வருகின்றன. தமிழகத்தில் ஊரடங்கு தளர்வு அளிக்கப்பட்ட பின் முடங்கியிருந்த தனியார் நிறுவனங்கள் 4 மாதங்களுக்கு பின் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளன. ஆனால் தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் நிறுவன உற்பத்தி குறைந்துள்ளது. இதை கருத்தில் கொண்ட தனியார் நிறுவனங்கள் தங்களது சொந்த செலவில் விமானம் மூலம் வடமாநில தொழிலாளர்களை அழைத்து வருகின்றன. அந்த வகையில் விமானம் மூலம் மதுரை வரும் புலம்பெயர் தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கேரள மாநிலம் மூணாறு நிலச்சரிவில் உயிரிழந்த தமிழர்களின் நேரடி வாரிசுதாரர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில், கடந்த 6ஆம் தேதி ராஜமலா அடுத்த நயமக்காடு தேயிலை தோட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் உயிரிழந்ததை அறிந்து வேதனை அடைந்ததாக கூறியுள்ளார். நிலச்சரிவில் சிக்கியோரை மீட்க கேரள முதலமைச்சரை கேட்டுக் கொண்டதாக கூறியுள்ள முதலமைச்சர், தனது உத்தரவின் பேரில் தேனியிலிருந்து அதிகாரிகள் குழு நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்திற்கு சென்றதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இடிபாடுகளில் சிக்கி 12 பேர் மீட்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். மேலும் நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் தமிழக உறவினர்களில் நேரடி வாரிசுதாரர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் பொது நிவாரண நிதியிலிருந்து அளிக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். புதுக்கோட்டையில் அரசு பள்ளி ஆசிரியை ஒருவர் நடனமாடியவாறு தமிழ் எழுத்துக்களை கற்றுத்தரும் ஆன்லைன் வகுப்பிற்கு அதிக வரவேற்பு கிடைத்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக பள்ளிகள் திறக்கப்படாத நிலையில் தற்போது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. அதேவேளையில் கல்வி தொலைக்காட்சி, வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் மூலம் பாடங்கள் நடத்தப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை ஒன்றியத்துக்குட்பட்ட கவரப்பட்டியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மீனா என்ற ஆசிரியை எடுக்கும் ஆன்லைன் வகுப்பு மாணவர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் மூலம் விரும்பிய அரசு கல்லூரியை தேர்ந்தெடுத்து பயிலும் புதிய முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திறந்தநிலை பல்கலைக்கழக துணைவேந்தர் பார்த்தசாரதி, அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்றார். அதன்படி தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள 130 பாடப்பிரிவுகள் சார்ந்த பாடப்புத்தகங்களை 50 விழுக்காடு தள்ளுபடி விலையில் விற்பனை செய்வதாக கூறினார். நம்முடைய அரசோட கலை அறிவியல் கல்லூரியில் சேர்க்கைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, ஆன்லைனில் அவங்களுக்கு கிடைக்காத மிச்சம் இருக்கக்கூடியவர்களுக்கு விரும்பினாங்கன்னா இதே லேர்னிங் சப்போர்ட் சென்டர் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்கிறதுனால அந்த படிப்பாங்க அவங்க படிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான முயற்சி நம்ம எடுக்கிறோம். வங்கிக் கடன் தவணைகளை செலுத்துவதற்கான கால அவகாசம் மேலும் நீட்டிக்கப்பட வாய்ப்புள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கடன் தவணை மற்றும் வட்டியை செலுத்த இந்திய ரிசர்வ் வங்கி 6 மாத கால அவகாசம் வழங்கியுள்ள நிலையில்
மகளிர் சுய குழுக்களுக்கு கடன் கொடுத்த சிறு கடன் நிறுவனங்கள் கடன் தொகையை திருப்பி செலுத்த வேண்டும் என கட்டாயப்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளரான சுகந்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளார். அதில் கடன் தொகை மற்றும் வட்டியை செலுத்துவதற்கான காலக்கெடுவை அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை நீட்டிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கும் ரிசர்வ் வங்கியின் மண்டல இயக்குநருக்கும் உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். வழக்கு விசாரணையில் ஆஜரான ரிசர்வ் வங்கி தரப்பு வழக்கறிஞர் கடன் தவணை மற்றும் வட்டி செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீட்டிப்பது மத்திய அரசின் கொள்கை முடிவு என்றும் இந்த கால அவகாசம் மேலும் நீட்டிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். இதனையடுத்து வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நிதிச்சுமையில் உள்ள மின் வாரியங்களுக்கு கடனுதவி வழங்க மத்திய மின் நிதி நிறுவனங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் தமிழக மின் வாரியம் கோரிய 20,000 கோடி ரூபாய் கடனுதவி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களின் மின் உற்பத்தி நிறுவனங்கள் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கின்றன. தமிழகம் போன்ற மாநிலங்களில் மின் வாரியம் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக கடன் சுமையில் உள்ளது. அதிலும் மின்சாரம் வாங்கிய விதத்தில் வெளிநிறுவனங்களுக்கு தமிழக மின் வாரியம் 18,068 கோடி ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளது. இதில் 35,156 கோடி ரூபாய் பாக்கி வைத்துள்ள ராஜஸ்தானுக்கு அடுத்தபடியாக தமிழகம் 2ஆம் இடத்தில் உள்ளது. இவ்வாறாக மின்சாரம் வாங்கிய விதத்தில் நாடு முழுவதும் பல்வேறு மின் வாரியங்கள் 1,19,000 கோடி ரூபாய் கடனை நிலுவையில் வைத்திருக்கின்றன. இந்நிலையில் கொரோனா முடக்கத்தால் ஏற்பட்ட இழப்பில் இருந்து மீள்வதற்கு பல்வேறு சீர்திருத்தங்களை அறிவித்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மின்சாரம் வாங்கிய காசை செலுத்த முடியாமல் கடனில் தவிக்கும் மாநில மின் உற்பத்தி நிறுவனங்களுக்கு 90,000 கோடி ரூபாய் கடன் உதவி அளிக்கப்படும் என அறிவித்தார். எனினும் புதிய வரைவு மின் கொள்கையில் கூறியுள்ளபடி மின்துறை தனியார் மயம், விவசாயிகளுக்கு நேரடி இலவச மின்சாரம் ரத்து உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்பாக புதிய நடைமுறையை மாநில அரசுகள் ஏற்க வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டது. இதனிடையே தமிழகம் வந்த மத்திய எரிசக்தி அமைச்சர் R.K. சிங்கிடம் மின் வாரியத்திற்கு மத்திய அரசு அறிவித்த 90,000 கோடி ரூபாய் கடன் உதவியில் 20,000 கோடி ரூபாயை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். தமிழக அரசின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என அப்போது R.K. சிங் உறுதியளித்தார். இந்நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டத்தில் மாநில மின் உற்பத்தி கழகங்களுக்கு மத்திய நிதி நிறுவனங்கள் கடன் உதவி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 20,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு உறுதியாக கிடைக்கும் என உயர் அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இது 3 முதல் 10 ஆண்டுகளில் திருப்பிச் செலுத்தத்தக்க கடன் திட்டமாக இருக்கும். எனினும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குவதை நிறுத்திவிட்டு நேரடியாக மானியம் தரும் நடைமுறையை தமிழக அரசு பின்பற்ற வேண்டும் என மத்திய அரசு அழுத்தம் தருமோ என்ற கவலையும் எழுந்துள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் சுற்றுப்புற மாசுபாடுகளை தவிர்க்க எளிய முறையில் இயற்கையான கரைசலை தயாரித்து கோவையைச் சேர்ந்த பெண் அசத்தி வருகிறார். சுற்றுச்சூழல் மற்றும் நீர் மாசுபாட்டுக்கு தொழிற்சாலைகளிலிருந்து வெளியாகும் நச்சுப் பொருட்கள் மட்டுமின்றி வீடுகளில் பயன்படுத்தும் ரசாயன அடிப்படையிலான சோப்பு, ஷாம்புகளும் முக்கிய காரணமாக உள்ளன. இவற்றால் மாசுபடும் தண்ணீரால் மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் ஏற்படும் பாதிப்புகள் ஏராளம். இதை தவிர்க்க வீடுகளில் இயற்கை முறையில் தூய்மை செய்வதற்கான கரைசலை தயார் செய்துள்ளார் கோவை பீளமேட்டை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் சங்கீதா சுபாஷ். இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் கரைசல் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறார். டெய்லி நம்ம வீட்டில் வாஷிங் மிஷினில் இருந்தும் நம்ம குளிக்கும் போதும் தலை குளிக்கும் போதும் வர்ற இவ்வளவு நுரையும் எங்கே போய் சேருது அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. இது எல்லாமே இவென்ச்சுவலி நீர்நிலைகளை தான் போய் கலக்குது. இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பொல்யூஷன் உண்டாகிறதுக்கு. ஸோ அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம்? அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இந்த அதிலிருந்து வர்ற வாசனையாலும் அந்த கெமிக்கல்ஸ்லேருந்து வர்ற புகையினாலையும் நிறைய அஃபெக்ட் ஆகுது நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கும். இயற்கை பொருட்கள் மூலம் தயாரிக்கப்பட்ட கரைசலை குளியல், துணி துவைப்பது, பாத்திரம் தேய்ப்பது, தரையை சுத்தம் செய்வது, வாகனம் கழுவுவது என அனைத்து தூய்மை பணிகளுக்கும் பயன்படுத்தலாம் என்கிறார் சங்கீதா. இதற்காக 3 பங்கு ஆரஞ்சு தோல் அல்லது எலுமிச்சை தோல், 1 பங்கு நாட்டு சர்க்கரை, 10 பங்கு தண்ணீர் ஆகியவற்றை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் அடைத்து இறுக்கமாக மூடி வைக்க வேண்டும் என்கிறார். நாள்தோறும் ஒரு முறை திறந்து அதை கலக்கிவிட்டு மூடி வைத்தால் 3 மாதங்களில் பயோ என்சைம் எனப்படும் தூய்மை கரைசல் உருவாகும் எனவும் அவர் தெரிவிக்கிறார். நம்ம பயோ என்சைம்னு சொல்கிறோங்க. பயோ என்சைம்ங்கிறது வந்து அதுக்கு பேர் இன்னொரு பேர் வந்து கார்பேஜ் என்சைம்னு சொல்லுவாங்க. அது வந்து கழிவுகள்லேருந்து பண்ணுறது தான். ஸோ அதனால் நமக்கு செலவு ரொம்ப கம்மி. நம்ம வீட்டில் கிச்சனில் வர்ற பழத்தோல்கள் இதையெல்லாம் வச்சு தான் நம்ம கூட நாட்டு சர்க்கரையும் தண்ணியும் கலந்து நம்ம பயோ என்சைமாக தயாரிக்கிறோம். அது வந்து ரொம்ப கிளீனிங்க்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து நம்ம வெளியேற அந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வெளியேற்ற தண்ணி கூட செடிங்களுக்கு விடும்போது அது ஒரு உரமாக தான் இருக்குது.
இந்த இயற்கை கரைசலை தயாரிக்க மகளிர் சுய உதவி குழுவினருக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். இதற்கான வழிமுறையை பரவச் செய்தால் நீர்நிலை மாசுபடுதல் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் சங்கீதா சுபாஷ். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் பிரசாந்த். அமெரிக்க துணை அதிபர் தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸை அவரது பூர்வீக கிராம மக்கள் பிளக்ஸ் பேனர் வைத்து வாழ்த்து வருகின்றனர். உள்ளாட்சி தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ தேர்தல் என்று வந்துவிட்டால் தமிழகத்தில் பேனர்களுக்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் தற்போது நாட்டையே தாண்டி அமெரிக்க தேர்தலுக்காகவும் தமிழகத்தில் வாழ்த்து பேனர்கள் குவிய தொடங்கியுள்ளன. அப்படி ஊர் எல்லை முதல் கிராமம் வரை வைக்கப்பட்டுள்ள இந்த வாழ்த்து பேனர்கள் எம்எல்ஏவுக்கோ எம்பிக்களுக்கோ இல்லை, நம்ம ஊரு கமலா ஹாரிஸுக்கு தான். மன்னார்குடி அடுத்த குலசேந்திரபுரத்தைச் சேர்ந்த கோபாலன் என்பவரது மகள் வழி பேத்துதான் கமலா ஹாரிஸ். அமெரிக்க துணை அதிபர் தேர்தலில் போட்டியிடும் அவரை தங்கள் கிராமத்தில் ஒருவராக கருதி வாழ்த்து பேனர் வைத்துள்ளனர் இந்த கிராம மக்கள். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவங்க வெற்றி பெற்று நல்ல விதமா அவங்க ஒரு நல்ல நிலை எல்லாருக்கும் மக்கள் அங்கே உள்ள மக்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு சொல்கிறோம். வெற்றி பெற நாங்கள் வாழ்த்துக்கிறோம். கிராமவாசிகள்லாம் நல்லா வாழ்த்துறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. அதனால் இந்த கோயில் ஃப்ளெக்ஸு பேனர் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு பெருமையாக இருக்குது. அவங்க கோயில் குலதெய்வம் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயம், ஐயனார் கோயில்னு சொல்லுவாங்க. இது எங்கள் மாரியம்மன் கோவில், அதெல்லாம் வழிபடுவாங்க அவங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் நான். தேர்தல் முடிந்ததும் எம்பி எம்எல்ஏக்களே தகுதி பக்கம் வருவதில்லை என்ற புகார் பரவலாக இருக்கும் நிலையில் அமெரிக்க துணை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று கமலா ஹாரிஸ் எங்க ஊருக்கு வருவார் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர் இந்த கிராம மக்கள். இப்போ அமெரிக்காவில் ஒரு துணை அதிபர் நிற்கிறதுனால எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதனால நாங்கள் பிளக்ஸ் அடிச்சு இங்கே வச்சிருக்கிறோம். வெற்றி பெற்றால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எங்கள் ஊருக்கு வருவாங்க நாங்கள் ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. துளசேந்திரபுரம் கிராம மக்கள் மட்டுமின்றி அதிமுக, திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சியினரும் கூட வாழ்த்து பேனர் வைத்து நம்ம கமலாவை கொண்டாடி வருகிறார்கள். ஜெயலலிதா கமலா ஹாரிஸை ஆசிர்வதிப்பதைப் போலவும் மு.க. ஸ்டாலின் இடம்பெற்ற பேனர்களும் சமூக வலைதளங்களில்